உள்ளம் பள்ளத்தில் விழுந்தும் எம்மை மீண்டும் தேடுவதும் நீர்தானே. உள்ளம் பள்ளத்தில் விழுந்தும் எம்மை மீண்டும் தேடுவதும் நீர்தானே. தந்தை தாயாய் அருகிருந்து எம்மை அணைத்து ஏற்பதும் நீர்தானே. தந்தை தாயாய் அருகிருந்து எம்மை அணைத்து ஏற்பதும் நீர்தானே. இரக்கத்தின் இறைவா இணைந்துள்ளோம், உம் திருவுளம் அறிந்திட இணைந்துள்ளோம். அகரமும் நகரமும் நீர்தானே, ஆட்சியும் மாட்சியும் நீர்தானே. அகரமும் நகரமும் நீர்தானே, ஆட்சியும் மாட்சியும் நீர்தானே. பகலில் மேகத்தூணாய் அருகில் வருவதும் நீர்தானே. பகலில் மேகத்தூணாய் அருகில் வருவதும் நீர்தானே. இரவில் நெருப்பு தூணாய் ஒளிர்ந்து செல்வதும் நீர்தானே. இரக்கத்தின் இறைவா இணைந்துள்ளோம், உம் திருவுளம் அறிந்திட இணைந்துள்ளோம். ஞானத்தின் வழியில் நாங்கள் நடந்திட திருப்பரம் கூடியுள்ளோம். உம் ஞானத்தின் வழியில் நாங்கள் நடந்திட திருப்பரம் கூடியுள்ளோம். இன்றைய திருப்பலியானது திருமதி ஆலிஸ் மேரி அவருடைய பிறந்த நாளில் இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி சொல்லி தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டிலே இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். எம்ஜே ஜான் ஆரோக்கிய பிரபு, பிரியா ஜான் டோனி அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஜான் சேவியர் ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திருமதி மேரி ஜோஸ்பின் அவர்களுடைய தன்னுடைய அத்தையினுடைய பிறந்த நாளில் அவர்களுக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஆர் அமல புஷ்பம், ஜி மரிய ஜேம்ஸ், எம்ஜே ரவி, எம்ஜே பாபு மேத்யூ அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற ஜான் சேவியர் ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். யாரும் நினையாத ஆன்மாக்கள் இறைவன் நிலை பார ஜான் சேவியர் ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், எலிசபெத் ஜார்ஜ் அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. என் சாம்ராஜ், ஃபாத்திமா மேரி, பிராங்க்லின் ராஜா குடும்பத்திற்கு திருதி ஆண்டவர் பொழிந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை இந்த குடும்பத்தார் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். திரு ஜெய்சிலன் அவருடைய 40ஆம் நாள் நினைவு திருப்பலியில் அவருடைய ஆண்மையலை பாட்டிக்காக திரு ஆரோக்கியதாஸ் குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். பாஸ்கல் ஃப்ளோரா குடும்பத்தார் என்னுடைய பராமரிப்பு நினைத்து திரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருமதி அனிதா அவர்களுடைய உடல் உள்ள நலனுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, தலை வெள்ளிக்கிழமை, இயேசுவின்
திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இயேசுவின் தூய இதயத்திலே நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இன்றைய முதல் வாசகத்திலே ஈசாக், ரெபேக்கா, ஒரு அழகான குடும்பம் எவ்வாறு உருவாகிறது. ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாரான் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அவருடைய இறுதிச் சடங்கை அழகாக அவர் செய்து முடிக்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்திலே நான் பாவிகளை அழைக்க வந்தேன், பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று இயேசு ஆண்டவர் மத்தேயுடைய அழைப்பை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆக நம்முடைய கடவுள் இரக்கமுள்ளவர், பரிவுள்ளவர், அன்புள்ளவர். நாம் எத்தனை முறை நாம் தவறு செய்தால் நம்மை மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே கடவுளின் அந்த எல்லையற்ற அன்பை நம்முடைய வாழ்வில் நாம் உணர்ந்து கொள்வோம். நாம் எத்தனை முறை நாம் தவறு செய்தாலும் ஆண்டவர் தன்னுடைய இரு கரங்களை விரித்து நமக்காக காத்திருக்கின்றார். மகனே, மகளே, வா, என் இதயத்தில் வந்து குடிகொள், சுமை சுமந்து சூழ்ந்திருக்கிறாயா, வா, ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரை நாம் விலைப்பார்வோம். இயேசுவின் தூய இதயத்துக்கு எதிராக, இயேசுவின் அன்புக்கு எதிராக நாம் செய்த பாவங்கள், துரோகங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய அன்பு கள்ளம் கபடமற்ற அன்பாக இல்லாமல் நாம் வாழ்ந்த அந்த நேரங்கள், நம்முடைய வாழ்வில் ஒரு போலித்தனமான ஒரு வாழ்வு வாழ்ந்த அந்த தருணங்கள், மற்றவர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்வை நாம் ஒரு போலித்தனமாக நாம் வாழ்ந்திருக்கிறோம். அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உம்முடைய அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவிழமானே. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஈசாக்கு ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 19. மேலும் அதிகாரம் 24 1 முதல் 8, 62 முதல் 67 வரை. அந்நாட்களில் சாரா 127 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானா நாட்டிலுள்ள எப்ரோன் என்ற கீரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது: நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கிறேன்.
என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார். இவ்வாறு மம்ரே அருகில் மக்பெலா நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானா நாட்டில் இருக்கும் எபிரோன். ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானா நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாயிரு. என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். உன்னோடு வர அப்பெண்ணும் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதியை நின்று விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். இதற்கிடையில் பேர்லக்காய் ரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார். மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். ரெபெக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். வேலைக்காரரும், அவர்தாம் என் தலைவர் என்றார். உடனே ரெபெக்கா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார். ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்திற்குள் ரெபெக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்கு மனைவியானார். அவர் ரெபெக்கா மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி என்று பாட்டு பாடுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், வல்லவர் அவரே. ஆண்டவருக்கு நன்றி என்று பாட்டு பாடுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், வல்லவர் அவரே. ஆண்டவருக்கு நன்றி என்று பாட்டு பாடுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், வல்லவர் அவரே. ஆண்டவருக்கு நன்றி என்றும் செலுத்திடுவோமே, என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். ஆண்டவருக்கு நன்றி என்றும் செலுத்திடுவோமே, என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் என்று, என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் என்று இஸ்ராயேல் மக்கள் என்றும் சாத்திடுவார்கள். இஸ்ராயேல் மக்கள் என்றும் சாத்திடுவார்கள், என்றும் சாத்திடுவார்கள். ஆண்டவருக்கு நன்றி என்று பாட்டு பாடுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், வல்லவர் அவரே. ஆண்டவருக்கு நன்றி என்று
என்று பாட்டு பாடுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், வல்லவர் அவரே. ஆண்டவர் என் கற்பாரை, எனது மீட்புமே. ஆண்டவரின் செயல்களை நான் பாடிடுவேனே. ஆண்டவர் என் கற்பாரை, எனது மீட்புமே. ஆண்டவரின் செயல்களை நான் பாடிடுவேனே. ஆண்டவர் என் பக்கத்திலே இருப்பதனாலே, ஆண்டவர் என் பக்கத்திலே இருப்பதனாலே, அவருக்கு என்று புகழ்ச்சி கீதம் பாடிடுவேனே. அவருக்கு என்று புகழ்ச்சி கீதம் பாடிடுவேனே, புகழ்ந்து பாடிடுவேனே. ஆண்டவருக்கு நன்றி என்று பாட்டு பாடுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், வல்லவர் அவரே. ஆண்டவருக்கு நன்றி என்று பாட்டு பாடுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், வல்லவர் அவரே. ஏனெனில் அவர் நல்லவர், வல்லவர் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 9 முதல் 13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கசாவடியில் அமர்ந்திருப்பதை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவரோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 21 வயது மிக்க ஒரு இளைஞன் 18 வயது மிக்க ஒரு இளம் பெண்ணை காதலித்தான். இருவரும் பேசிக்கொண்டிருந்த பொழுது அந்த இளம்பெண் இளைஞனிடம் சொன்னாள், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு
உன் அம்மாவின் இதயம் வேண்டும் என்று சொல்கின்றாள். மலை உச்சியிலே இருந்த தன்னுடைய வீட்டுக்கு ஓடோடி செல்கின்றான். தன்னுடைய தாயிடம், அம்மா, எனக்கு உம்முடைய இதயம் வேண்டும் என்று கேட்கின்றான். அந்த தாய்க்கு ஒன்றுமே புரியவில்லை. இறுதியாக தன்னுடைய மகனுடைய நலனுக்காக தன்னுடைய இதயத்தை கொடுத்து சொல்கின்றார், மகனே, நீ செல்கிற பொழுது, கீழே செல்கிற பொழுது பத்திரமாக செல், இந்த இதயத்தை தவற விட்டு விடாதே என்று அந்த தாய் சொல்கின்றாள். இதயம் கிடைத்த அந்த மகிழ்ச்சியிலே அந்த இளைஞன் சந்தோஷமாக மலை உச்சியிலிருந்து ஓடோடி வருகின்றான். இதயம் அவனோடு பேசியது, மகனே, மெதுவாக செல், அவசரப்பட்டு விடாதே, அவசரப்பட்டு என்னை தொலைத்து விடாதே. அவன் கேட்டபாடில்லை, மிக விரைவாக சென்றான். அந்த இதயத்தை அவன் தவற விட்டு விட்டான். அன்புக்குரியவர்களே, ஒரு சாதாரண இளைஞன் ஒரு தாயிடம் தன்னுடைய இதயத்தை கேட்டவுடனே தன்னுடைய மகனின் நலனுக்காக அந்த தாய் அப்படியே தன்னுடைய இதயத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அந்த தாயானவள் கொடுக்கின்றார். ஒரு சாதாரண தாயே இப்படி என்றால், நம்மையெல்லாம் படைத்த கடவுள், நம்மையெல்லாம் உண்டாக்கிய கடவுள், நம்மையெல்லாம் ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற கடவுள் அந்த தாயை விட எத்துணை மேலானவர். தன்னுடைய இதயத்தை நமக்காக ஒவ்வொரு நாளும் திறந்து காட்டி, நாம் எத்தனை முறை நாம் தவறு செய்தாலும், எத்தனை முறை நாம் பாவம் செய்தாலும் உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி தன்னை நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம்தான் நம்முடைய தெய்வம். அவருடைய அந்த குத்தி திறக்கப்பட்ட விழாவிலே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. படை வீரன் ஒருவன் ஈட்டியால் குத்திய பொழுது அந்த அங்கே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன என்று நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குள்ளே இப்படிப்பட்ட இயேசுவின் அந்த தூய இதயத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் குடிக்கொண்டிருக்கிறோம். இது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்றைய திருப்பாடலே மிக அழகாக நாம் பாடினோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு அருமையான அந்த டியூனில் மிகவும் பக்தி பரவசத்தோடு அந்த பாடலை நாம் பாடினோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனில் அவர் நல்லவர். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி கடன்பட்ட மக்களாக நாம் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய கடவுள் நம்மை அன்பு செய்வது நம்முடைய தகுதியை வைத்து அல்ல, மாறாக நாம் இந்த ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்றாலும் ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய திரு இதயத்தில் நமக்கு இடம் கொடுக்க அவர் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்றார். இந்த தல வெள்ளிக்கிழமையாக இன்று நாம் இந்த நாள் முழுவதுமே இயேசுவின் அந்த அளவற்ற இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்வோம். கடவுள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கரிசனை உள்ளவர், நம்மை வாழ வைப்பவர். இயேசுவின் இதயம் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஏங்கி தவிக்கிற இதயம். நாம் கஷ்டப்படுகிற பொழுது, நாம் துன்பப்படுகிற பொழுது தூரத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பவர் அல்ல நம்முடைய கடவுள். நம்முடைய துன்பங்களிலே நம்மோடு ஒன்றாக கலந்திருக்கிற தெய்வம். இந்த தெய்வனுடைய அன்பை, இந்த அளவற்ற இரக்கத்தை நாம் உணர்ந்து கொள்கிற நாள்தான் இன்றைய நாள், இயேசுவின் திரு இருதய நாள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் ஒரு அழகான ஒரு நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த முதல் வாசகத்தை நான் வாசித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது நம்முடைய பங்கிலே நான் இங்கு பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு கல்லறை, இந்த கல்லறையினுடைய முக்கியத்துவம் என்னவென்று நன்றாக எனக்கு தெரியும். இறப்புகள் நடக்கிற பொழுது ஒரு சொந்த இடம் இல்லாமல் மக்களை விட அதிகமாக நான் ஒவ்வொரு இடமாக நான் சென்றிருக்கிறேன்.
2019 ஆண்டு ஜனவரி மாதத்திலே ஒரு இறப்பு நிகழ்ந்த பொழுது எங்கேயுமே ஏறக்குரிய ஒரு 4 இடங்களுக்கு சென்று கேட்ட பொழுது எங்கேயுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார்கள். ஏறக்குரிய ஒரு பங்கிலே 4 மணி நேரம் நான் வெளியே உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். தெரியும் இந்த கல்லறையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது தெரியும். என்னதான் நம்ம காசு பணம் சொத்து சுகம் நாம் சேர்த்து வைத்திருந்தாலும் நம்ம இறந்த பிறகு நமக்கு அந்த 6 அடி நிலம்தான் சொந்தம். அதுவே நமக்கு இல்லைன்னா நம்ம சேர்த்து வைத்திருக்கிற அந்த பொருளுக்கு சேர்த்து வைத்திருக்கிற சொத்து செல்வங்களுக்கு என்ன பயன்? இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், சாராள் 127 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு கானா நாட்டிலே அல்பா என்ற அந்த நகரிலே அவர் இறக்கின்றார். ஆபிரகாம் சடலம் இருந்த இடத்தை விட்டுவிட்டு எழுந்து அவர் இத்தியரிடம் சென்று, அதாவது அந்த இடத்தை விட்டு சென்றுவிட்டு இத்தியரிடம் சென்று, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாக இருக்கிறேன். என் வீட்டிலே இறந்தவரை அடக்கம் செய்ய உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்று விடுங்கள். இந்த கல்லறைக்காக நிலம் பார்த்து எப்படியாவது அரசு அனுமதி பெறவேன்னு நினைத்த பொழுது ஒவ்வொரு முறையும் இதை நான் செய்திருக்கிறேன். எப்படியாவது இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, எப்படியாவது எங்களுக்கு வேணும், என்னுடைய மக்களுக்காக இதை கொடுத்து விடுங்கள். நாங்கள் ஏறக்குரிய 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறார்கள், எப்படியாவது கொடுங்க, நீங்கள் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கும் என்று அந்த நிலத்தை விற்றுவிட நான் பல முறை நான் பேசியிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நான் பார்க்கிறோம் இந்த இறை வார்த்தை நம்முடைய பங்கில் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு இறை வார்த்தையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை இந்த கல்லறையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நம்மளை பல பேர் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பதே கிடையாது. யாரோ செய்கிறாங்க, ஏன்னா யாரோ செய்கிறாங்க, எங்கோ வர்றாங்க, எங்கே போகிறாங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை என்று நம்மை நாம் அந்நியப்படுத்துகிற பொழுது நாம் எதையுமே நாம் செய்ய மாட்டோம். இந்த கொரோனா இந்த பெருந்தொற்று காலத்தில் நிறைய இறப்புகள் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த கல்லறை வேண்டாம் என்று எழுதி கொடுத்தவர்களுடைய குடும்பங்கள் தான் அதிகமாக நடந்திருக்கிறது. நான் படித்து ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் என்னை பார்க்கவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அன்புக்குள்ளே இந்த கல்லறையினுடைய உண்மையான ஆழமான அர்த்தத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஆபிரகாம் இறந்தோரை அடக்கம் செய்ய உங்களுக்குரிய சொத்தில் இருந்து எனக்கு விட்டுவிடுங்கள். தன்னுடைய மனைவியுடைய அடக்கத்திற்காக சொந்த நிலம் பெற்றுக்கொள்வதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அந்த 2வது பகுதியிலே இவ்வாறு ஈசாக்கு ரெபக்கா இந்த 2 பேருமே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருமணம் செய்து கொண்டார்கள், ஒருவர் மற்றவரோடு அன்பு கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஈசா ஆண்டவர் சுங்கசாவடியிலே அமர்ந்திருந்த லேவியை அழைக்கின்றார். என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார். வரி தண்டுபவர்கள் ரோமியருக்கு கீழ் பணியாற்றுவதாலும் நிர்ணயிக்கப்பட்ட அந்த தொகையை விட அந்த சமூகத்திலே அதிகமான வரி வசூலித்ததாலும் யூதர்கள் இவர்களை முற்றிலுமாக வெறுத்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இயேசு வரி தண்டுபவர்களில் ஒருவரான மத்தேயுவை அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய வீட்டில் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த விருந்திலே அவர் பங்கேற்கின்றார். அப்போது இவர் பாவிகளோடு அமர்ந்து உணவருந்துகிறாரே என்ற கேள்வி. அன்புக்குள்ளே, இந்த உலகத்திலே கடவுளை தவிர நல்லவர் யாருமே கிடையாது. அப்படி என்றால் நாம் எல்லாருமே பாவிகள் தான். இந்த உண்மை அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே தங்களை நல்லவர்கள் என்றும் மற்றவர்களை கெட்டவர்கள் என்றும் பாவிகள் என்றும் அவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் வாழ்ந்தார்கள். இயேசு வரி தண்டுகள் மீது இரக்கம் கொண்டு, நான் இரக்கத்தையே விரும்புகிறேன், பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி எழுந்து போனதை மீட்க மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் இயேசுவை போல எல்லாரோடும் இரக்கத்தோடு நாம் வாழ்கிறோமா? மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் எனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். நாம் மற்றவரிடம் இரக்கம் காட்டணும்னா அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள். எனவே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்ல அன்புக்குள்ளே இந்த இரக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு நாம் காட்டவும் நம்முடைய கடவுள் நம் மீது இரக்கம் காட்டுகிறார். இயேசுவின் திரு இறுதிய நாளிலே இயேசுவே
உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் தூய இதயமே, இயேசுவின் திரு இதயமே, உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இந்த வார்த்தை இன்று நாள் முழுமே நம்முடைய ஜெப வார்த்தைகளாக அமையட்டும். நம்முடைய கடவுள் அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, கருணை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக, நம்மை அன்பு செய்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்மை தேடி வந்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே அந்த ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டு இயேசுவின் தூய இதயத்திலே நாம் இந்த நாள் முழுவதும் கொள்ளுவோம். இயேசுவின் தூய இதயம் நம்மை இன்றும் வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதம் முழுவதும் காப்பதாக. ஆமேன். பலிபீடமே என்னையே காணிக்கையாய் தருகின்றேன், ஏற்றருள்வாய். உன் பலிபீடமே என்னையே காணிக்கையாய் தருகின்றேன், ஏற்றருள்வாய். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றாயே இறைவா. பலி எனக்கிறங்கி பாதம் ஏற்பாய் இறைவா, 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 என்னையே ஏற்பாய். கடையோன் என்னையே காணிக்கை பொருளாய் ஏற்பாய். மனம் கனிந்தே மகிழ்ந்தே என்னை நீ ஏற்றிடுவாய். உன் பலிபீடமே என்னையே காணிக்கையாய் தருகின்றேன், ஏற்றருள்வாய். உன் பலிபீடமே என்னையே காணிக்கையாய் தருகின்றேன், ஏற்றருள்வாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகி கடவுளுக்கு ஈட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பார்ந்த திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கிற அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு களுவாயாக அமையருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினாலே தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீர் மலிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையினுடைய ஆழங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு திறந்த இதயத்தில் அனைவரும் இருக்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகள் இந்த மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தொழினார். ஆகவே புனிதர் வானதூதனோடும் சேர்ந்து நாங்கள் உம்மைப்பு கொண்டேத்தி முடிவின்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்து
இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நம்முடைய இரு கரங்களையும் குவித்து வாஞ்சியோடு ஜெபிப்போம். நம்ம ஒருவரையும் பேர் சொல்லி அழைக்கும் தெய்வம், ஈசாக்கையும் ரெபிகாவையும் தேர்ந்தெடுத்து குடும்பம் என்ற அந்த உறவை ஏற்படுத்திய ஆண்டவர், சுங்க சாவடி அமர்ந்திருந்த லேவியை என்னை பின்பற்றி வா என்று சொல்லி தகுதியின்மையின் மத்தியிலும் அவரை தகுதி உள்ளவராக்கிய தெய்வம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நல்லவர், என் நெஞ்சு நீ ஆண்டவரை போற்றிடு, நீ உயிரோடு உள்ளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. ஆண்டவருடைய அந்த இறக்க பெருக்கத்தை நினைத்து நன்றி சொல்லுகிற நேரம், ஆண்டவருடைய கரங்கள் நம்மை நாம் அர்ப்பணிக்கிற நேரம். இயேசுவின் இதயம் அன்பான இதயம், இயேசுவின் இதயம் கனிவுள்ள இதயம், இயேசுவின் இதயம் கரிசன இதயம், இயேசுவின் இதயம் நம்ம ஒருவரையும் வாழ வைக்கிற இதயம், இயேசுவின் இதயம் நமக்காக இயங்குகிற இதயம். இயேசுவின் தூய இதயத்துல நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். திருவெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நான் வாசிக்கின்றோம், நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கண்டித்து திருத்துவேன். ஆண்டவர் சொல்லக்கூடிய சத்தியம் நிறைந்த வார்த்தைகள். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கண்டித்து திருத்துவேன். நாம் நல்ல பிள்ளைகளாக, கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நாம் அழிந்து போவது அல்ல, எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் அழிந்து போவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. துன்பத்தில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டது என வியக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை என்ன நடந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை. ஒரு சின்ன நிகழ்வு கூட அவருடைய அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில துன்பமா, கஷ்டமா, வேதனையா, சாவா, இடரா, நெருக்கடியா, கவலையா, கண்ணீரா, நோய் நொடியா, ஆண்டவரோட கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அவருடைய திரு இதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இயேசுவால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் எல்லாமே கூடும், எல்லாமே முடியும். இயேசுவின் தூய இதயத்துல, இயேசுவின் இதய அன்பரை ஒப்பு கொடுங்க. இயேசுவின் இதய அன்பரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆசீர்வாதத்துக்குரிய நேரம். ஆண்டவர் இதோ நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார், கரிசனையோடு பார்க்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். தெய்வம் இதோ நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. யாரேனும் தாகமா இருந்தால் என்னிடம் வாருங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். தாகமா இருக்கிறீர்களா? தாகமா இருக்கிறீர்களா? வாருங்கள், என்னிடம் வாங்க, நான் உங்களுக்கு உங்களுடைய தாகத்தை தணிப்பேன். அது எப்படிப்பட்ட தாகமா இருந்தாலும் சரி, நாம் இயேசுட வருவோம், அவருடைய இதயத்தில் குடிகொள்வோம். நம்முடைய தாகத்தை தெய்வம் தணிப்பார். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் மாட்டி தவிதவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, நாம் இயேசுட வந்தோம் என்றால் அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், கடவுள் பார்த்துக் கொள்வார். உங்கள் பகைவருக்கு அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். லூக்காஸ் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வாசிக்கிறோம். யாராவது நாம நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிறாங்களா? உங்களுக்கு எதிராக சதி செய்யறாங்க நினைக்கிறீங்களா? அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்கள சபிக்காதீங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே மனமாற்றத்தை கொடுங்க, ஆண்டவரே மனமாற்றத்தை கொடுங்க, ஆண்டவரே மனமாற்றத்தை கொடுங்க. உங்களுடைய இதயத்துல வைத்து அவங்களுக்கு அந்த மனமாற்றத்தை கொடுங்க, ஜெபிங்க. முதல்ல நம்முடைய மனமாற்றத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே நான் மாறணும், ஆண்டவரே நான் மாறணும், அந்த மனிதரை நான் மன்னிக்கணும். ஆண்டவர் இதோ நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார், தாகத்தோடு பார்க்கிறார், கரிசனையோடு பார்க்கிறார். மகனே மகளே நான் இருக்கிறேன். அன்று சுங்க சாவடியிலே வெறுமையின் மத்தியிலே அமர்ந்திருந்த அந்த லேவியை அழைத்த தேவன் இன்று நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். மகனே மகளே, உன்னுடைய உணர்வுகள் எனக்கு புரிகிறது, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இந்த சமூகம் உன்னை ஒதுக்கி வைத்து விட்டது நினைக்கிறாயா? இந்த சமூகத்திலே யாரும் இல்லை நினைக்கிறாயா? உன்னுடைய குடும்பத்திலே யாரும் இல்லை என்று ஒரு அனாதை போல நீ நினைக்கிறாயா? அன்று அதே உணர்வில் தான் இந்த லேவி இருந்தார். நான் சென்றேன், அவனோடு விட வருகிறேன். இன்று நான் உன்னுடைய வீட்டுக்கு வர இருக்கிறேன், நான் உன்னுடைய வீட்டுக்கு வர இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க, இயேசுவின் இதயத்தில் ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், இடர்பாடுகள், நோய் நொடிகள், நெருக்கடிகள், கவலை
வெளியில் சொல்ல முடியாத துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் தூய இதயத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தட்டும். ஆண்டவரே, நான் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவரே, நான் கவலைப்பட மாட்டேன். நீர் என்னை வழிநடத்தி இருக்கிறீர். ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். தெய்வம் நம்மை வழிநடத்த இருக்கிறார். தெய்வம் நம்மை வழிநடத்த இருக்கிறார். லேவியை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கு ரெபெக்காவை ஆசீர்வதித்த கடவுள், ஆபிரகாமுக்கு அந்த நிலமில்லாத நிலையிலே ஒரு அழகான சொந்த நிலத்தை தன்னுடைய மனைவிக்காக வாங்கி கொடுத்த தேவன், நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை இன்றைய நாளிலே சந்திக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனமாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருதி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மொக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைகொண்டுள்ள எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் இதனோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்குவந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமையும் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிற தேவன் தன்னுடைய இதயத்தை திறந்து காட்டி, என்னிடவா, என்னோடு வாழ், ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள், புதிய இதயத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிற தேவன் இவரே ஆண்டவர். இந்த தேவனுடைய திருவிருந்திலே பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரின் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அப்பத்திலே உணவாய் வருகின்றார், ரசத்திலே இரத்தமாய் வருகின்றார். கருணை உள்ளம் கொண்டவனே, அருளும் ஒளியும் தந்திடுவாய். நான் வாழ என்னில் வா, நான் மகிழவா. என் தேவா, எழுந்து வா, உன்னில் இன்பம் நான் என்றும் காண. என் தேவா, எழுந்து வா. ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவேற்றருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதையும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன்.
படை வீரர் ஒருவர் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பினர் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஏற்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயம் உறவாடும் நேரம், உள்ளத்தில் அமைதி துதி பாடும். என் உள்ளத்தில் அமைதி துதி பாடும். இயேசுவின் இருதயம் உறவாடும் நேரம், உள்ளத்தில் அமைதி துதி பாடும். என் உள்ளத்தில் அமைதி துதி பாடும். அவர் இதயத்தில் நாளும் நிலைத்திடும் போது, இதயத்தில் நாளும் நிலைத்திடும் போது, ஆனந்தம் என்னில் அலைபாயும், பேரானந்தம் என்னில் அலைபாயும். இயேசுவின் இருதயம் உறவாடும் நேரம், உள்ளத்தில் அமைதி துதி பாடும். என் உள்ளத்தில் அமைதி துதி பாடும். இதயத்தில் சுரக்கும் உயிரின் ஊற்றம், உள்ளத்தை துடிக்க செய்கின்றார். இதயத்தில் சுரக்கும் உயிரின் ஊற்றம், உள்ளத்தை துடிக்க செய்கின்றார். கருணையின் ஒளியால் கவலையை மறக்க, கருணையின் ஒளியால் கருணையை மறக்க, கரங்களால் என்னை அழைத்துச் சென்றார். கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டார். இயேசுவின் இருதயம் உறவாடும் நேரம், உள்ளத்தில் அமைதி துதி பாடும். என் உள்ளத்தில் அமைதி துதி பாடும். அவர் இதயத்தில் நாளும் நிலைத்திடும் போது, இதயத்தில் நாளும் நிலைத்திடும் போது, ஆனந்தம் என்னில் அலைபாயும், பேரானந்தம் என்னில் அலைபாயும். இயேசுவின் இருதயம் உறவாடும் நேரம், உள்ளத்தில் அமைதி துதி பாடும். என் உள்ளத்தில் அமைதி துதி பாடும். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.